Hi friends, welcome to Clickbox Tamil. நான் ரீசெண்டாக என்னுடைய விண்டோஸ் 11 சிஸ்டமில் லோ FPS அண்ட் சிஸ்டம் லேக் அண்ட் ஹேங் மாதிரியான இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால என்னுடைய சிஸ்டமில் நான் ஜஸ்ட் 2 செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணதால் இப்போது என்னுடைய விண்டோஸ் 11 சிஸ்டம் ரொம்பவே ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நீங்களும் கேம்ஸை ப்ளே பண்ணும்போது லோ FPS அண்ட் சிஸ்டம் லேக் அண்ட் ஹேங்கிங் மாதிரியான இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுற யூஸராக இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபஸ்ட்டாக நம்மளுடைய சிஸ்டமில் ஹைப்பர்-வியை டிசேபிள் பண்ண போகிறோம். அண்ட் பேசிக்லி ஹைப்பர்-வி விண்டோஸ் 11 எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் வர்ச்சுவலைசேஷனாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஹைப்பர்-வியை நீங்கள் ஆக்சஸ் பண்ண சிஸ்டமுடைய அடிஷ்னல் ரிசோர்ஸை யூஸ் பண்ணி தான் ஹைப்பர்-வி உங்களுடைய சிஸ்டமில் ஒர்க் ஆகும். அதனால விண்டோஸ் 11 சிஸ்டம் ஸ்லோ ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய சிஸ்டம்லேயே நீங்கள் ஹைப்பர்-வியை டிசேபிள் பண்ணுங்கள். ஸோ விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 சிஸ்டமில் டர்ன் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் ஆர் ஆஃப்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே செலக்டாக இருக்கிற ஹைப்பர்-வியை அன்செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஹைப்பர்-வியை டிசேபிள் பண்ணலாம். தென் ரீஸ்டார்ட் ஆர் ரீஸ்டார்ட் லேட்டர்ன்ற ஒரு ஆப்ஷனில் உங்களுடைய சிஸ்டமில் ரீஸ்டார்ட் லேட்டர்னு கொடுத்து ரெண்டாவது செட்டிங்கையும் உங்களுடைய சிஸ்டமில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள் சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டாவது செட்டிங்காக கோர் ஐசோலேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், விண்டோஸ் 11 கோர் ஐசோலேஷன் மெமரி இன்டிகிரிட்டி அடிஷ்னல் லேயர் ஆஃப் செக்யூரிட்டியாக விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 சிஸ்டமில் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஆப்ஷன் விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 சிஸ்டமில் எனபிளாக இருக்கிறதால அடிஷ்னல் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி எனபிள் ஆகும். அண்ட் இந்த ஆப்ஷனை நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணுறதால லோயர் அண்ட் சிஸ்டமில் ரொம்பவே பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த எக்ஸ்ட்ரா லேயர் உங்களுடைய சிஸ்டமில் தேவையில்லைனா அண்ட் உங்களுடைய சிஸ்டம் லோ FPS மாதிரியான இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணணும்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய சிஸ்டமில் நான் ஆல்ரெடி டர்ன் ஆஃப் பண்ணதால் என்னுடைய சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நீங்களும் கோர் ஐசோலேஷனில் மெமரி இன்டிகிரிட்டி ஆன் ஆயிருந்தா டர்ன் ஆஃப் பண்ணுங்க. ஸோ இந்த ரெண்டு செட்டிங்ஸையுமே நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் பண்ண அப்புறம் உங்களோட லேப்டாப்பை ரீஸ்டார்ட் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் காட்டின செட்டிங்ஸை நீங்கள் உங்களுடைய சிஸ்டம்லேயும் அப்ளை பண்ணி உங்கள் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.